Hello guys, welcome to this channel. Our Universe 2026ல ரிலீஸ் ஆன ரொமான்டிக் காமெடி கொரியன் ட்ராமா. இதில் ஃபுல்லாக 12 எபிசோட்ஸ் இருக்கு. February 2026ல ஸ்டார்ட் ஆன இந்த ட்ராமா இப்போவுமே ஆன்கோயிங்கில் தான் இருக்கு. மோஸ்ட்லி March 12th இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் வந்துடும். ரீசெண்டாக இந்த ட்ராமா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. இந்த ட்ராமாவில் ரொமான்ஸ் காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற சீன்ஸும் நிறையாவே இருக்குது. இந்த ஸ்டோரியோட எபிசோட் 1ல் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவர் யூனிவர்ஸ் ட்ராமாவோட ஹீரோயின் ஊ ஹியன் ஜின். நம்ம ஈஸியாக இருக்கணும்னு அவளை அனுன்னு கூப்பிடலாம். அவள் ரொம்பவே சிம்பிளான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணு. ஃபுல் டைம் ஜாப், கொஞ்சம் டீசெண்டான லீவ் இருந்தாலே அவளுக்கு போதும். இந்த ட்ராமாவோட ஹீரோ சன் தே ஹியோங். அவனை நம்ம கார்த்திக்னு கூப்பிடலாம். அவனோட சொந்த வீட்டில் ஒரு நிம்மதியான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுற பையன். ஆனால் ஒரு நாள் இவங்க 2 பேரோட லைஃப்பும் தலைகீழ மாறப்போகுது. ஒரு குட்டி க்யூட் பையன் அவங்க லைஃப்பில் வந்தால் என்ன நடக்கும்னு தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. கார்த்திக் ஒரு ஃபோட்டோகிராஃபர். பீச்சில் மாடல்ஸ்க்கு ஃபோட்டோ எடுக்க அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறான். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போது லைட்மேன். அனு டெலிவரி கேர்லாக வேலை பார்க்குறா. அவள் நாள் ஃபுல்லாகவே நடந்துகிட்டே தான் இருக்கா. நைட் டைமில் மழை பெய்யுது. அனுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெய்னி டேஸில் சூப்பர் மார்க்கெட்டில் சேல் போடுவாங்க. அப்போது இன்னும் சீப்பாக ஃபுட்ஸ் வாங்கலாம். அவளோட அக்கா ஊ ஹியுன் ஜூ. அவளை நம்ம ஆலியான்னு கூப்பிடலாம். ஆலியா க்ளோசிங் டைம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறா. அப்படி வெயிட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் போடுவாங்க. ஆலியா குக்கிங் தான் அனுவோட ஃபேவரட். அனுக்கு இன்னும் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல. ஸோ பார்ட் டைமாக டெலிவரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆலியா தான் அவளை இப்போதைக்கு பார்த்துட்ருக்கா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆலியாவுக்கு கால் வருது. அனு ஃபோன் எடுக்க போகிற டைமில் ஆலியாவோட பேக்கில் ஒரு ரிங் இருக்கிறத பார்க்குறா. ஆலியா சுன் ஊ ஜின் அப்படின்னு ஒரு பையனை டேட் பண்ணுறா. அவனை நம்ம சித்துன்னு கூப்பிடலாம். சித்து இப்போ கால் பண்ணுறான். சித்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சித்து அண்ட் ஆலியா ரொம்ப நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இவங்க மேரேஜ் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அனு காலேஜ் முடிச்ச அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் அனுக்கு ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இப்போதைக்கு வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அனுவே அவங்களோட மேரேஜ்க்கு ஓகே சொல்கிறா. ஆலியாவுக்கு அனு தான் எல்லாமே. ஸோ ஃபேமிலியாக மீட் பண்ணி பேசலான்னு சித்துவோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோ கார்த்திக் கிளப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே 2 மாடல்ஸ் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவே டேலண்டடான ஃபோட்டோகிராஃபர். லைட்டிங் பற்றிலாம் அவனுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனோட சீனியருக்கு இதெல்லாம் பிடிக்கல. கார்த்திக் காலேஜ்க்கே போகலை. ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஹை ஸ்கூல் கிராஜுவேட்னு சொல்கிறான். கார்த்திக் ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ணான். அந்த சீனியர் இன்னும் அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணுற மாதிரி நிறையவே பேசுகிறான். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர், ஆர்ஃபனேஜில் இருந்து வந்த பையன்னு சொல்லி ஹியூமிலேட் பண்ணுறான். டென்ஷனான கார்த்திக் கொஞ்சம் குடிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனோட கோவர்க்கர் கால் பண்ணி, தலைவா நீ தான் மாசு, நீ தான் என் குரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது கார்த்திக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஞாபகத்தில் வருது. அவன் சீனியர்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்கான், ஜாபை ரிசைன் பண்ணியிருக்கான், கிளப்பில் இருந்த எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துருக்கான். பில்லை பார்த்த உடனே தான் ரியல் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இதில் சீனியர் மெசேஜ் வேறு, நீ ஜாப் விட்டு போகல, நான் தான் உன்னை ஃபயர் பண்ணிட்டேன்னு. ஸோ நவ் ஜாபும் இல்லை, காசும் இல்லை. மீன்வைல் சித்து அண்ட் ஆலியா வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப ஆலியா ஒரு மேகசினில் லைட் லேம்ப் பார்க்குறா. அது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி. அனு அதை நோட்டீஸ் பண்ணுறா. அந்த லேம்போட ப்ரைஸில் பாதி தான் அவளோட பேங்க் பேலன்ஸ். அனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, பேக் சி யோன்.
அவளை நம்ம டிம்பிள்னு கூப்பிடலாம். டிம்பிளுக்கு லேம்ப்ஸ் கலெக்ஷன் ஒரு ஹாபி. அனு வாங்குற லேம்ப் பேரு ரோமன் லைட்ஸ். அனு அண்ட் ஆலியா எப்பவுமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த லேம்ப் ஆலியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அனு அவளுக்கு வெட்டிங் கிஃப்டாக இதை வாங்கி கொடுக்கணும்னு டிசைன் பண்ணுறா. இங்கே கார்த்திக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. லெட்ஸ் கால் தம் நிதின் அண்ட் ஷியாம். கார்த்திக் கொஞ்சம் க்ளீன் ஃப்ரீக். அவன் வீட்டில் தனியாக இருந்தாலும் க்ளீனாக வச்சுக்குவான். கார்த்திக் நிதின் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காசு கிடைக்குமான்னு கேட்குறான். ஆனால் நிதினே லாஸ்டில் தான் போயிட்டுருக்கு. அப்போது ஷியாம் ஒரு ஐடியா கொடுக்குறான். இந்த வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் பொருளை வித்துட்டு சொல்கிறான். கார்த்திக் கிட்ட மினியேச்சர் ஃபர்னிச்சர் செட்ஸ் இருக்குது. அதுக்கு சார்ல்ஸ், எலிசபெத், ஆலிஸ்னு பேர் வச்சுருக்கான். ஒன் டே இதெல்லாம் ரியல் சைஸில் வாங்க போகிறான். அப்போது ஷியாம்க்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அதில் ஒரு பழைய கேமராவும் கொஞ்சம் ஃபோட்டோஸும் இருக்குது. கார்த்திக் அண்ட் அவனோட அண்ணனும் கார்த்திக்கோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோ இது. கார்த்திக் அதை பார்த்து எமோஷ்னல் ஆகிடுறான். நான் சிங்கிள் சைல்டு, இதெல்லாம் சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை மூடி சைடில் வச்சிடறான். ஃபைனலி கார்த்திக்கோட லேம்ப் அதை தான் வந்துட்டு சேல் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறாங்க. டிம்பிளோட ஃபோனில் அனு பார்க்குறப்ப அந்த லேம்ப் அவளுக்கு தெரியுது. அவளுக்கு அந்த லேம்ப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ மீட் பண்ணி பேசலான்னு 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. அனுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும். கார்த்திக்கு அந்த லேம்ப் நல்ல ஒரு ஆள்கிட்ட போகணும். ஸோ 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. இங்கே தான் ஒரு ஃபன் நெகோஷியேஷன் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 ப்ரைஸ் நெகோஷியேஷன். அனு சொல்கிறா, 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்கன்னு. கார்த்திக், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈவன் இதில் ஸ்க்ராட்ச் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கார்த்திக் தான் வின் பண்ணுறான். ரவுண்ட் 2 சாப் ஸ்டோரி. அனு எமோஷ்னலாக பேசுகிறா. அனுக்கு 9 வயசுல இருந்து அவளோட அக்கா தான் அவளை வளர்த்தா. இப்போது அவள் அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ இந்த லேம்ப் தான் அவளோட வெட்டிங் கிஃப்டாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கா. கார்த்திக் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவன் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தான். ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் அவன்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. அகெயின் கார்த்திக் வின்ஸ். ரவுண்ட் 3 ஃபைண்டிங் ஃபால்ட். அனுக்கு டவுட் வருது. லேம்ப் ஒரிஜினலான செக் பண்ணணும்னு கேட்குறா. ஸோ 2 பேருமே ஒரு கெஃபேக்கு போய் செக் பண்ணுறாங்க. ஃபைனல் ரவுண்ட். மேக்னிஃபைங் கிளாஸ்லாம் வச்சு ஸ்க்ராட்ச் இருக்கான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறா அனு. அப்புறம் பவர் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்து அதை கனெக்ட் பண்ணி அந்த லேம்ப் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறா. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன குறை சொல்கிறதுன்னு தெரியல அவளுக்கு. அனு கார்த்திக் கிட்ட அவளோட ஃபோட்டோஸ் எடுத்து தர சொல்கிறான். ஆனால் கார்த்திக் அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த லேம்பை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டே இருந்ததுனால ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சடனாக 2 பேருமே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறாங்க. கார்த்திக் அனுவையும் லேம்பையும் கேட்ச் பண்ணிட்டான். ஆனால் பல்பு கிராக் ஆகி அங்கேயோ உடஞ்சிருக்கு. அனு இந்த லேம்பே வேணான்னு போயிடுறா. கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான் டிம்பிள் அவனுக்கு கால் பண்ணுறான்னு. பட் அது கார்த்திக்கோட ஃபோனுக்கு இல்லை, அனுவோட ஃபோனுக்கு. கார்த்திக் அனுவோட ஃபோனை பை மிஸ்டேக்காக எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்க டைமில் அப்படியே மறந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அந்த ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் அதை சார்ஜ் போடுறான். சார்ஜ் ஆன உடனே அனு மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணுறா. ஃபோன் கொடுங்க, நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஃபேமிலி மீட்டிங் இருக்குது, இல்லைனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்லாம் சொல்கிறா. கார்த்திக் கால் பண்ணிட்டு இப்போ எங்கே மீட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்து ஃபோன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். ஆனால் அனு அந்த இடத்துக்கு வரதுக்கு 3 hours ட்ராவல் பண்ணணும். ஸோ நாளைக்கு அந்த ஃபேமிலி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கார்த்திக் ஃபோனில் இருக்க அந்த வால்பேப்பர் பார்க்குறான். அதில் அனு, ஆலியா, சித்து இவங்களோட ஃபோட்டோ இருக்குது.
அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா சித்து தான் அவனோட அண்ணன். அங்க இருந்து ஸ்டோரி ரொம்ப எமோஷனல் சைடுக்கு போகுது. ஒரு ரெய்னி டேல கார்த்திகை தனியா விட்டுட்டு போயிட்டா சித்து. லேட்டர் அனுவோட ஃபேமிலி மீட்டிங். அனு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டா புக் பண்ணியிருக்கா. அங்க இருக்க ஃபுட் எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்து ஃபேமிலியில பெருசா யாரும் இல்லை. அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்ல மேரினேட்டட் கிராப் அதுதான் ரொம்ப ஃபேமஸான டிஷ். அப்போ கார்த்திக் அங்க வந்து ரொம்ப நாள் அப்புறம் சித்துவை பார்க்குறான். அவன் அனுவோட ஃபோனை திருப்பி கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துறான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அனு கார்த்திக் கிட்ட கேட்குறான், நீ ஆர்ஃபனேஜில் வளர்ந்தேன்னு தானே சொன்ன, இப்போ என்ன உனக்கு அண்ணன் இன்ட்டு புதுசாக வந்துட்டான்னு கேட்குறா. கார்த்திக் அண்ட் அனு பேசிக்கும் போது அனு சித்து இதை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது. அவனுக்கு ஒரு பிரதர் இருக்குன்றதை பற்றி அனுக்கு தெரியாதுன்னு சொல்கிறா. அண்ட் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆகுது. ஃபைனலாக கார்த்திக் சொல்கிறான், சித்து அவனை தனியாக ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போயிட்டான். கார்த்திக் அப்போ ரொம்பவே ஹர்ட் ஆகியிருந்தான். சித்துவை நம்பாதீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் உங்களை தான் ஃபஸ்ட்டு விட்டுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அண்ட் சித்து 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சித்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் கார்த்திக் அவனோட கடைசி பர்த்டேக்கு ஒரு கேமராவை கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டான் சித்து. அந்த கேமராவால் தான் அவன் இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஆகியிருக்கான். மழை நின்னதுக்கு அப்புறமேட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான்னா இன்னும் வரைக்கும் வரவே இல்லை. இனிமே நம்ம மீட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறான். அந்த நைட் கார்த்திக் பழசெல்லாம் நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறான். ஃபைனலி அந்த கேமரா அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டான். சித்து அண்ட் ஆலியாவுக்கு கல்யாணம் நடக்குது. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் கார்த்திக் அங்கே இல்லை. 3 years லேட்டர் கார்த்திக் அண்ட் அனுவோட லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். 2 பேரும் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க. கார்த்திக் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறான். அவன் ஃபோட்டோகிராஃபியை விட்டுட்டு வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டில் எதுக்காக ஃபோட்டோகிராஃபி விட்டான்னு ரீசன் நமக்கு தெரியல. இப்போது கார்த்திக் யோசிக்கிறதுனா காசு தான் மனுஷனை விட பெட்டர். ஏன்னா காசு நமக்கு துரோகம் பண்ணாது. அனுக்கு இன்னும் பெர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கல. அவளுக்கு நல்ல மார்க்ஸ் இருக்குது, நல்ல யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கா. ஆனால் பெர்மனெண்ட் ஜாப் வாங்குற அளவுக்கு அவகிட்ட காசு இல்லை. இப்போவுமே ஜாப் கிடைக்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவளோட அக்கா ஆலியா கால் பண்ணுறா. அனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஜாப் பற்றி கேட்டானா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் காலே எடுக்கலை. கொஞ்ச நாள் கழித்து அனு சியோலுக்கு போகிறா. அங்கே அவளோட அக்கா வீட்டுக்கு போய் அவளோட சமையலை ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றா. முன்னாடி அவள் ஒரு கம்பெனியில் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தா. ஆனால் அக்கா கல்யாணம் ஆன அப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இப்போது அவளோட அக்கா அனு, இங்கே வா, சியோலில் நீ வந்து தங்கி படி, நீ இந்த வேலைக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அவளுக்காக அவங்க வீட்டில் ஒரு தனியான ரூமே ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஆனால் அனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஆலியாவுக்கு ஒரு பாரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் தோணுது. அனு அவளை தனியாக விட சொல்கிறா. பட் ஆலியா என்ன சொல்கிறான்னா, நீ அப்புறம் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எதுவும் இப்போதைக்கு பேசாதன்னு சொல்கிறா. பட் அனு ரொம்பவே ஸ்டபனா, நான் ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டேன், என்னை தனியாக விடுங்க, எனக்கு ஒரு அக்கான்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தனியான ஒரு ஆளாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறா. பட் பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு அவங்க அக்கா கிட்டே இப்படி பேசிட்டோமேனு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. கொஞ்ச நாள் கழித்து ஆலியா ரொம்ப கவலைப்படுறா. பிகாஸ் அனு இப்போ வரைக்கும் அவளுக்கு காலும் பண்ணல,
மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை. அப்போது சித்து அவளை காம் பண்ணுறான். கொஞ்சம் டைம் கொடு, அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறான். இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ 2 பேரும் வெளியே போக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போது சித்துக்கு ஒரு மெசேஜ் வருது. சித்துவோட அப்பா ஜூன் 1 ஜெயிலிருந்து பரோலில் வெளியே வர போகிறாருன்னு. அந்த நியூஸ் பார்த்த உடனே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். உடனே கார்த்திக்கு கால் பண்ணுறான். சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போது சித்து கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் ரொம்பவே டென்ஷன் தெரியுது. ஆலியா கூட டென்ஷனாக தான் இருக்கா. இன்னும் அனு ரெஸ்பாண்டே பண்ணுவாங்க. 2 பேரும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்காங்க. ஆலியா சித்து டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டா. இது கார்த்திக் பற்றியான்னு கேட்குறா. அவளுக்கு இப்போ வரைக்கும் என்ன நினச்சின்னு ஃபுல்லாகவே தெரியாது. சித்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அந்த மூமெண்ட் சடனாக கார் ஆக்சிடென்ட் நடக்குது. இங்கே அனு அவளோட ட்ரீம் கம்பெனிக்காக டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறா. அவளுக்கு கால் வருது. அதே டைமில் கார்த்திக் அவன் புது வீட்டுக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்கான். சீக்கிரம் அங்கே மூவ் ஆக போகிறான். அவனுக்கும் ஒரு கால் வருது. இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு அனுவும் கார்த்திக்கும் அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அனு அவளோட அக்காவோட ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்க்குறா. கார்த்திக் சித்து அவனை மலையில் விட்டுட்டு போன அந்த மொமெண்ட் மட்டும்தான் நினச்சி பார்க்குறான். சித்து அண்ட் ஆலியா அந்த ஆக்சிடெண்ட்லேயே இறந்துட்டாங்க. அனு இப்போது அவங்க ஃபியூனரல் ஹாலில் அழுதுட்டுருக்கா. அவள் லாஸ்ட் டைமாக அவங்க அக்கா கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த டைமில் கார்த்திக்கும் அங்கே வந்துட்டான். அங்கே ஒரு குட்டி பேபியும் இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சிரிச்சிட்ருக்கு. அவன் சித்து அண்ட் ஆலியாவோட பையன். கார்த்திக் அவனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறான். ஃபினரல் ஹாலில் சடனாக ஒரு குழந்தை அழுகுது. ஆக்சிடெண்ட்டில் சர்வைவ் ஆன ஒரே ஆள் இந்த பேபி தான். அனு ட்ரை பண்ணுறா. பட் கார்த்திக்கை பார்த்த உடனே அவன் அழுகையே ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த பேபியோட பேர் ஊஜு. அவனை நம்ம ஜெயின்னு கூப்பிடலாம். அவன் கார்த்திக் பக்கம்தான் நடந்து போகிறான். கார்த்திக் விலைக்கு போக ட்ரை பண்ணுறான். பட் ஜெய் மேலே ஏதோ பொருள் விழுக போகுது. அதில் காப்பாற்றுறேன்னு ஜெய்யை தூக்குறான். பட் பேபி சேவ் ஆயிடுச்சு. ஆனால் அணுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவளை ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டா. இப்போது அங்கே கார்த்திக் அண்ட் ஜெய் மட்டும்தான் இருக்காங்க. கார்த்திக்கு சித்துவை பற்றின எல்லா நினைவுகளும் எனக்கு மறந்து போகணும்னு நினச்சிட்ருக்கான். ஏன்னா அது எல்லாமே அவனுக்கு ஒரு பேட் மெமரிஸ் தான். ஃபியூனரலுக்கு சித்துவோட கோவர்க்கர்ஸ் எல்லாரும் வராங்க. அவங்க சித்து ரொம்பவே நல்ல சீனியர்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபியூனரலில் என்ன சூஸ் பண்ண சொன்னாலும் அவன் சிம்பிளாக ஆப்ஷன் 1 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஈவன் சாப்பாடு மெனு கூட ஜெய் தான் சூஸ் பண்ணான்னு சொல்லலாம். ஜெய் கார்த்திக் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். கார்த்திக்கை மம்மின்னு பாசமாக கூப்பிட்றான். கார்த்திக் அவனை காம் பண்ண சாக்லேட்ஸ் கொடுக்குறான். ஆனால் ஜெய் சடனாக அவன் மேலேயே வாமிட் பண்ணிடுறான். இவ்வளோ நடந்ததுக்கப்புறமேட்டும் ஜெய் இன்னும் அழகாக சிரிச்சிட்டே தான் இருக்கான். ஃபைனலி கார்த்திக் ஜெய்யை கூட்டிகிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் அப்புறம் அனு திரும்பி வந்துட்டான். அவளுக்கு லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு. ஸோ 2 வீக்ஸ்க்கு கையில் கேஸ் போட்டிருக்கணும். அவளால் ஜெய்யை கூட தூக்க முடியல. டிம்பிள் அங்கே இப்போ வந்துட்டா. அனு கார்த்திக் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறா. இங்கே இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அவனே பார்த்துக்கிட்டான். அனுக்கு இது எதுவும் தெரியுது. அவன் தான் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறான். அவளுக்கு மெமோரியல் பிளேஸில் அவள் அக்கா ஃபோட்டோ பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இப்போவுமே வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க அக்கா அங்கே இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கா. இதெல்லாம் கார்த்திக்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். அனு ஜெய் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. கொஞ்ச நாள் கழித்து இது எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. இப்போது ஒரு முக்கியமான கொஷின், ஜெய்யை யார் பார்த்துக்குவாங்க?
யாருமே ரெடி இல்லைன்னா அவனை கேர் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிடுவாங்க. கார்த்திக் இப்போ வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் இப்போ தான் ஜெயை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறான். அவனால் எப்படி இந்த பேபிக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? ஃபைனலி ஜெயை பார்த்துக்கிறேன்னு அனு சொல்லிட்டா. கார்த்திக் அவங்களோட பேக் எல்லாத்தையுமே டாக்ஸியில் வச்சிட்டான். அதுதான் அவங்களுக்கு இவன் பண்ணுற கடைசி ஹெல்ப். அவன் ஜெய்கிட்ட இனிமேல் நம்ம மீட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு போயிடுறான். இப்போது ஜெய் அண்ட் அனு மட்டும்தான் இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்ஸை மறக்காமல் பாருங்கள். Until then, bye bye.